ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட ஃபஸ்ட்டு பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ நேற்று போட லேட் ஆயிடுச்சு, போடலை, சாரி. அது மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஓகே அடம், நான் இனி ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீ ரெகுலராக வந்துடும். ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியில் மாஃபியா ஃபேமிலி சீசன் 1 சீசன் 2 பாட்டு சிஸ்டர்ஸ் அவ்வளவு இருக்குமே. ஸ்டோரியில் பாய்ஸஸ்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது நல்லாவே தெரியும். பாய்ஸஸ் எல்லாருக்குமே பேபிஸ் இருப்பாங்க. நம்ம டேக்குக்கு மட்டும் 2 பேபிஸ் உண்டு, ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி. ஓகே ஆடா, கேர்ள் பேபி ஜோனம். ஓகே, இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும் நான் கொடுத்தது. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இதில் நம்ம பாய்ஸஸோட பேபிஸோட ஏஜ் மட்டும் சொல்கிறேன். நம்ம ஜோனாவுக்கு ஏஜ் 10, நம்ம குக்கிக்கு ஏஜ் ஒரு 16 ஏஜி, அப்புறம் நம்ம நேமுக்கும் மின்னுக்குமே ஒரு 12 ஏஜி. ஓகே, இந்த அளவுக்கு தான் ஏஜ். ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே மாஃபியா ஃபேமிலி ஹவுஸு தான் கட்டுது. செம்ம கிராண்டாக ஹவுஸே செம்மையாக ஏதோ மேரேஜ் கால் மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிட்ருக்காங்க. அங்கே ஒர்க் பார்க்குற மொத்த பாடி கார்ட்ஸ் ஹவுஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. அந்த ஹாலையும் வெளியே சுற்றி இருக்கிற கார்டன் சைடையும் தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தா இப்போ நம்ம தான் காட்டுது. இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமின், இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்க, இன்னும் அந்த ஃபுட்டெல்லாம் நீ ரெடி பண்ணாமல் இருக்க, சீக்கிரம் அதை போய் ரெடி பண்ணு, டைம் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பாட்டு சொன்னோம். ஏன்டா இவ்வளோ அவசரப்படுற, என்ன அவசரப்படுறேங்கிற, பாரு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அங்கேருந்து போக சொல்லிட்டு நேராக அந்த பிளேஸ்லேருந்து வந்தா நம்ம பக்கத்தில் கரெக்டாக நான் மின்னு மாம் அப்படிங்கிற மாதிரி ஹெக் பண்ணவும், என்னடா ஸ்கூல் முடிஞ்சு சீக்கிரம் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் மின்னே ஹக் பண்ணிவிட்டு எங்கே அந்த ஜானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவள் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருக்கா, இப்போதைக்கு வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எத்தனை டைம் சொன்னாலும் இந்த ஜானா சொல் பிச்சையே கேட்க மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி, சரி சீக்கிரம் போய் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூ ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து ஸ்டெப்லேருந்து கீழே வேகமாக இறங்குவாரா. அந்த மாதிரி இறங்குனா அந்த ஹவுஸுக்குள்ளே நம்ம குக்கி தான் செம்ம ரூடாகவே என்றாகிறாரு. இந்த மாதிரி என்றானா டேயை பார்க்க சொல்ல அப்படியே ஒரு மாட்டி ஜங்குக்கு மாட்டி சும்மா கெட்டாக வரப்பா வந்தவர் டேயை பாட்ட அடுத்த செகண்டே மோமப்பாட்ட பயத்தில் டக்குன்னு அவரோட அந்த ஒரு கெத்தாக ஒரு ரூடான அந்த லுக்கை சாப்பிட்டானா பன்னி பாய் மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு மாம் அப்படிங்கிற மாதிரி டே பக்கத்தில் நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா, ஐயோ குக்கி, இன்னைக்கு நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, சரி நேரத்துக்கு முன்னாடி நான் வேர் பண்ணியிருந்த திங்ஸ் எல்லாம் நீ பார்த்துருந்தா இந்த வேடை என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம குக்கி வேர் பண்ணியிருந்த திங்ஸ், அதாவது இயரிங், பேரஸ், அப்புறம் ப்ரேஸ்லெட், அந்த மாதிரி நிறைய வேர் பண்ணியிருப்பாரு. டேக்கிட்ட மட்டும் செம்ம குட் பாயா க்யூட் பாயா பனி பாய் மாதிரி அழகாக ட்ராமா பண்ணுவார். அந்த மூமெண்ட்டுக்கு எல்லா பாட்டுறக்கூடாதுன்னு மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம முன்னாடி நின்றுப்பார். இந்த மூமெண்ட்டுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாகி குக்கியை டைட்டாக ஹேக் பண்ணபடி, சரி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போ, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, எதுக்காக ஹவுஸ் இன்னைக்கு இவ்வளோக்குள்ள கிராண்டாக ரெடி ஆகிட்டுருக்கு, டவுட்டு ஃபங்க்ஷனாக என்ன, டேடே இந்த பிளேஸ்லேருந்து ஒர்க்குக்கு போய் 6 மந்த் ஆயிடுச்சு, டேட் வர போகிறாரா என்ன, டேட் கண்டிப்பாக வருவார், அதை விட இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஸ்பெஷல் டேவா என்ன அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால், அது சர்ப்ரைஸ் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கியை நேராக ரூமுக்கு அனுப்புனா நம்ம குக்கிக்கும் அதோட நம்ம பாய்ஸஸோட பேபிஸ்க்குமே தனித்தனி ரூம் கொடுத்துருப்பாங்க. குக்கிக்கும் ஜானாவுக்கும் ஒரே ரூம் தான், ஆனால் ஒரே ரூமில் கொஞ்சம் இந்த சைடில் குக்கிக்குன்னா அந்த சைடில் நம்ம ஜானாவுக்குங்கிற மாதிரி அந்த ரூமை 2ஆக ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ குக்கி கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன இந்த ஜானா வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமில் ஆஃப் சைடு ஒரு வால் இருக்குது. அந்த வாலில் ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் தான் ஜானோட ரூம்குள்ளே போக முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜானோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜானா இன்னும் ஹவுஸுக்கு வராத மூமெண்ட்டை பார்த்துட்டு குக்கி காண்டாகி இன்னும் ஏன் ஸ்கூல் விட்டு வரல, நம்மளே வந்துட்டோமேனுங்கிற மாதிரி டென்ஷனில் ஜானாவோட மொபைலுக்கு கால் மேலே கால் பண்ணால் இப்போ நம்ம ஜானாவை தான் கட்டுறாங்க. 10 ஏஜாக இருந்தாலும் ஜானாவுக்குமே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜானாண்ட காலை பிக் பண்ணிவிட்டு ஹலோ ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கடி எங்கே போன, டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுதாடி, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஹவுஸுக்கு வரணும்னு தெரியாதா உனக்கு, 10 ஏஜ் தானடி உனக்கு ஆகுது, நாங்களே ஹவுஸுக்குள்ளே வந்துட்டோம், உனக்கு என்னடி செய்யுது அப்படிங்கிற மாதிரி குக்கி பயங்கரமாக ஜானா பிடிச்சி திட்டுன்னு திட்டுனா,
பாட்டியா இவன? இன்னைக்கு கூட என்ன அதிகமா திட்டுறா மாட்டியா? இரு இரு நான் வந்து மாம்ட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய வந்துருக்கேன். சீக்கிரம் ஹவுஸ்க்கு வந்துருவேன். அப்படிங்கிற மாரி கால கட் பண்ணா, ஜானாவுக்கு பேக் சைட்ல டாம் நம்ம ஜேகேவோட பாடிகார்டில் ஒரு பாடிகார்டு ஜானாவை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறாரு. அங்கிள் இங்கேருந்து எங்கேயும் போகாண்டா, இங்கேயே நில்லுங்க. இன்னும் ஒரு 10 செகண்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிவிட்டு நம்ம ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எதையோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருக்கிறத பாடிகார்டு நோட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் தான் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மாஃபியா ஃபேமிலியில் ஒரு கேர்ள் இந்த அளவுக்குலாம் ப்ராப்ளம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானாவே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே நம்ம தான் அந்த ஹவுஸ் முழுக்க ஃபுல்லாக டெக்கரேட் இருக்க மூமெண்ட்டும் எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் ஃபுல்லாக நோட் பண்ணி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம தான். ஹவுஸுக்குள்ளே இப்போ கரெக்டாக நம்ம மிம்மாமும் ஜான் டாடு என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் இழுத்து போட்டு செய்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம நம்ம மிம்மம் வந்து ஹக் பண்ணபடி போடும் இன்றைக்கி ஃபங்க்ஷன் அந்த பிளேஸில் நீ தான் ஃபங்க்ஷனுக்கான பசண்ட் பக்கத்துலேயே நிற்க போகிறது. நீ முதல்ல போய் ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணால் மாம் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிம்மம்மா ஹக் பண்ணால் நான் இல்லாட்டாலும் இந்த ஹவுஸில் எல்லா ஒர்க்கையுமே ஏன் பிளேஸ்லேருந்து கரெக்டாக பட்டுக்கிறேன். உன்னை ஹவுஸில் வச்சுட்டு போகிற திங்கிங்கில் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நீ மட்டும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கிற மாதிரி மிம்மம்மும் ஜாண்டாடும் அப்படியே ரூமுக்கு போக சொன்னான். டேயுமே நேராக வராரு ரூமுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகுறாரு. இந்த ஜங்குக்கு எவ்வளோ டைம் கால் பண்ணிகிட்ருக்கேன், பிக் பண்ணியிருக்கானான்னு பாரு. இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான இன்னைக்கு கண்டிப்பாக நீ வரணும் தானடா அவன்டா சொன்னேன். இன்னைக்கு மட்டும் நீ ஹவுஸுக்கு வராமல் இருந்து பாரு, அப்புறம் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரியும் மொபைலில் பாட்டு திட்டினபடியே ஜங்குக்கு கால் பண்ணி திட்டிக்கிட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்காரு. இன்னும் கூட பிக் பண்ணல பாருங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே செம்ம கடுப்பில் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ரெடியானா இப்போ நைட்டு ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. ஹாலில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்த மூமெண்ட்டுக்கும் ஹவுஸில் நம்ம மற்ற பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே ஹவுஸ்குள்ளே அரேஞ்ச் ஆகுறாங்க. ஜிமினா, சுகா, ஆரம், ஜின், ஜேஹோப், ஒயன் இவங்க எல்லோரும் வர மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜிமினா நேராக சுகா கிட்ட வந்துட்டு இவ்வளோ நேரமாக உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களாம் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆல்ரெடி நாங்கள் மாஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், டைம் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி எல்லாருமே இந்த பிளேஸுக்கு வந்தாச்சு, எங்கே ஜோனா அப்படிங்கிற மாதிரி ஜோனாவை தேடுறாங்க. இந்த மாதிரி தேடினா இந்த பிளேஸில் ஜோனா தான் இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு குக்கி தான் இவளுக்கு எவ்வளவு திமிரு, அப்போவே கால் பண்ணி ஹவுஸுக்கு வான்னு சொல்லியும் இவள் இன்னுமா ஹவுஸுக்கு வரலனுங்கிற மாதிரி காண்டில் நம்ம குக்கி ஜோனாவுக்கு கால் பண்ணால் ஹலோ ஹயாங் நான் உன் பேக் சைடில் தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோனா குக்கிக்கு பேக் சைட்லேருந்து பேசவும் குக்கி கொஞ்சம் கேண்டாகி ஜோனாவோட காட்டை பிடிச்சி திருக்குறாரு. என்னடே நினச்சிட்ருக்கேன் நீ என்ன நினச்சிட்ருக்க? இதோ ஸ்கூல் சம்மந்தமாக 2-3 நோட்டு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தானே கறந்து போனேன். ஆமாம் அதுக்கு தான் போனேன், உனக்கு தான் மறந்து போச்சு. இன்னைக்கு என்னடேன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி குக்கி ஜோனாவை அடிக்கிறான். இந்த மாதிரி அடித்தா ஏய் சிஸ்டர்னு பார்க்குறேன், என்னடி நினச்சிட்டு இருக்கேன், என்ன அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி குக்கி ஜோனாவை அடிக்க உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான ஒரு எந்த டேயே நீ மறந்துட்ட, அது போட்டால் குறைக்கி என்னை திட்டிட்ட அடிச்சுட்ட, இரு மாமரட்டோன்ட்ட சொல்கிறேன் மாமட்டா அப்படிங்கிற மாதிரி ஜோனா இந்த மாதிரி நம்ம குக்கி கிட்ட ஃபைட் பண்ணா. ஆமாம் நீ சொன்னோடனே மாமா என்ன பனிஷ் பண்ணிடுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி பிரதரு சிஸ்டரும் ஃபைட் பண்ணா. நாமும் இன்னும் தான் எப்போதுமே குக்கி எல்லார்ட்டையும் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி ஜோனா சிஸ்டரையும் கஷ்டப்பட்டுறான் அப்படிங்கிற மாதிரி மின்னும் ஞாபகம் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம தான் பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து நோட் பண்ணுறாரு. எல்லாருமே வந்தாச்சா, ஜோனா நீ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்கு மாம் ஃபங்க்ஷனில் எல்லோரும் வந்தாச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகுன்னா எதுக்கு நீ கேட்குற அப்படிங்கிற மாதிரி திட்டி ஜோனாவையும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு நம்ம ஜோனாவுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்றாரு. இந்த மூமெண்ட்லாம் பண்ணுறத பார்க்க சொல்ல ஜோனா ரொம்ப ஹாப்பியாகி அப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஒரு பிரின்சஸ் மாதிரி அப்படியே கீழே இறங்குவாங்களா, அந்த மாதிரி கீழே இறங்குனா நம்ம இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ பா என்னோட பிரின்சஸ் தான் செம்மையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோனாவை நோட் பண்ணால் எல்லா மெம்பர்ஸோட ஐஸ் மட்டுமும் ஜோனா மேலே தான் இருக்குது. ஏன்னா அவங்க ரியல் பிரின்சஸ் மாதிரி தான் கீழே இறங்கி வராங்க. இந்த மாதிரி கீழே இறங்கி வந்தால் குக்கி தான்
ஐயோ! என்னடா அவ்வளோ பேரு என் சிஸ்டர இந்த மாரி பார்க்குறீங்க. யாரும் இந்த மாரி பார்க்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, காண்டுல ஜோனா வேகமா கிரிப்ப பிடிக்கிறாரு. இந்த மாரி பிடிச்சா, என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாரி ஜோனா குக்கிய நோட் பண்ணா, எல்லாரும் ஒன்னட்டா பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வேகமா குக்கி அங்கேருந்து கூட்டிட்டு போனா, இந்த மூமெண்ட்ட பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணப்படி, இந்த ஜங்குக்கு எங்க தான் போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, திரும்ப ஒரு டைம் கால் பண்ணுவோங்கிற மாரி திரும்ப பெட்ரூம்குள்ள என்டர் ஆகி, நம்ம ஜங்குக்கோட நம்பருக்கு கால் பண்ணுவாரா, இந்த மாரி கால் பண்ணி நம்மட்டே டென்ஷன்ல தலைய பிச்சுக்கிட்டு நிற்கிறாரு பெட்ரூம்குள்ள. இந்த மாரி நின்னா, இப்போ மாஃபியா ஹவுஸ்குள்ள தான் ஒரு 10 பிளாக் அண்ட் பிளாக் கார்ஸ் என்டர் ஆகுது. இந்த கார்ஸ் என்டர் ஆகுற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியானா, மிம்மாமும் ஜான் டாடுமே ரொம்ப ஹாப்பியாக்குறாங்க. இந்த மாரி ஹாப்பியானா, அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு பிளாக் அண்ட் பிளாக்ல செம்ம டார்க்கான வைபில் ஒரு பர்சன்ட் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அந்த பர்சன்ட்டை ஃபாலோ பண்ணப்படியே நம்ம கோபுரமே என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி உள்ளே என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், ஜங்குக்கு அப்படியே கோபுராவை பார்த்தோன்னே, உன் மாம் மட்டும்தான் இந்த பிளேஸில் இல்லை, நான் உன் மாம் கிட்ட போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, நீ குக்கிக்கிட்ட போகணுங்கிற மாரி கோபுராவை குக்கிக்கிட்ட போக சொல்லிவிட்டு, நம்ம ஜங்குக்கு நேராக ஸ்டெப் ஏறி பெட்ரூம்குள்ள வர அந்த மாதிரி வந்தா, இப்போ நம்ம டேடம் இவ்வளோ டைம் கால் பண்ணியும் பிக் கூட பண்ணலடா, நீ கால் பண்ண உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அப்படியே திரும்பினா டேக்கி பேக் சைடில் ரொம்ப க்ளோஸிங்கில் ஜங்குக்கு நிற்கிறத பார்த்து நம்ம ஜங்குக்கை பாட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால், ஜங்குக்கிட்ட நம்ம டேக்கிட்ட இன்னும் க்ளோஸாக என்ன பேபி எதுக்கு இத்தனை டைம் கால் பண்ணி மொபைலை பாட்டு முறைச்சி திட்டிக்கிட்டே இருக்கிற, அதான் நான் அவன் முன்னையே நிற்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எப்போ வர சொன்னால் எப்படா வர, அடுவு எப்படிடா வர, ஒரு செகண்டில் எனக்கு ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, நிஜமாலுமா பேபி அப்படிங்கிற மாதிரி டேயோட செஸ்ஸில் அப்படியே காட்டா வைப்பாரா அந்த மாதிரி வச்சா நம்ம ஜங்குக்கு டைட்டாக மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன பண்ணுற, தள்ளிப்போ டைம் ஆயிடுச்சு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னத்துக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு ½ உனக்காக வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ராப்ளம் பண்ணா ஜங்குக்கு வா மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி வா கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டான். ஜங்குக்கு அப்பலாம் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயே நம்ம டே தூக்கி வைக்கிறாரு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, ஐயோ பேபி இன்னைக்கு நீ செம க்யூட்டா ஏஞ்சல் மாதிரியே இருக்கிறியே, நீ டெய்லியும் கால் பேச சொல்ல இப்படி தானடா என்கிட்ட சொல்கிற, டெய்லியுமே நீ பார்க்க சொல்ல க்யூட் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கிற, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, 6 மந்த் ஆயிடுச்சுல்ல, அதனால 6 மந்த் ஆன மூமெண்ட்டுக்கு உன்னை இவ்வளோ க்யூட்டாக பாட்ட அந்த மூமெண்ட்டில் எனக்கு என்னெல்லாமோ தோணுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து டக்குன்னு இறங்குறாரு. எடா இருந்தாலும் பறவை பாட்டுக்கலாம்ங்கிற மாரி அங்கே 2 போகலான்னுங்கிற மாரி நம்ம ட்ரை பண்ணோம். அப்படியே பிடிச்சி வாழை லாக் பண்ணப்படி, அதான் உன்னை இந்த மாதிரி பார்க்க சொல்ல எனக்கு என்னெல்லாமோ ஃபீல் ஆகுதுன்னுங்கிறோம்ல, சொல்கிற மீனிங் புரியலையா, இல்லை நான் சொல்கிற விதமே புரியலையா அப்படிங்கிற மாரி அப்படி டேயோட நெக்கில் இருந்து செஸ்டில் இருந்து ஹிப்பில் இருந்துன்ட்டு ஷாட்டுக்கு மேலேயே ரப் பண்ணப்படி கரெக்டாக டேயோட ஹிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஆகுறாரு, ஷாக்கும் ஆகுறாரு, கொஞ்சம் நர்வஸ் ஆகி கீழே அவ்வளோ ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, எந்த நேரத்தில் என்னடா என்கிட்ட ப்ளே பண்ணுறேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, எங்கள் பாரு ஜங்குக் ஃபங்க்ஷனுக்கு நிறைய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் வந்துருக்காங்க, அதான் பார்த்தாலே தெரியுதே இவ்வளோ பர்சன்டேஜ் கூப்பிட்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட நெக்கில் அப்படியே பிக்கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு நான் சொல்கிறது நீ கேளேண்டா, ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற ஜங்குக்கு சொன்னால் கேளு, ப்ளே பண்ணாடா, நெக்கை பைட் பண்ணாடடா, ஏன்டா அப்படி என்ன பாடா பண்ணுற, அதான் இந்த ஃபங்க்ஷன் என்னதுக்கப்புறம் எதனால பேசிட்டு இதுக்கலாம் ப்ளே பண்ணிக்கலான்னு தான் நான் சொல்கிறேனே, பட் எனக்கு இப்போவே எல்லாம் வேணுமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட நெக்கில் அப்படி ஒரு டைமுக்கு 3 டைம் இக்கே மார்க்கு வைப்பாரா அந்த மாதிரி வச்சோம். ஐயோ டே எல்லாரும் என் நெக்கை தாண்டா பார்ப்பாங்க, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுற, சொன்னால் கேள்றா,
சரி ஓகே நெக்கை ஒன்றும் பண்ணாண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷார்ட்டில் ஒரு 3 பட்டனை ரிமூவ் பண்ணி டேயோட ஜெஸ்ஸில் அப்படியே பைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி பைட் பண்ணால் ஜங்குக் ப்ளே பண்ணதுக்காடா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன வந்தா ஏன் வந்தானுங்கிற, வரலன்னா ஏன்டா என்னை விட்டு தூரமாக இருக்கிறேங்கிற, நான் பேபி உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. அதான் சொல்கிறோம்ல, இவ்வளோ ஹவர்ஸ் வெயிட் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு 1/2 வெயிட் பண்ண மாட்டாங்களா, வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட லிப்பில் வந்து கிஸ் பண்ணா. ஜொங்குக் ஜொங்குக் சொன்னாக்களே ப்ளே பண்ணாட நம்ம அக்கா கிட்ட எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சொன்னா கேளு, நீ மூவ் ஆனாங்க, ஏன்டா உன் ஹேண்ட்ஸ் அங்கெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணாலும் ஜொங்குக் டேயோட ப்ரைவேட் பார்ட் ஃபேண்டுக்கு மேலே ரப் பண்ணபடி ஃபேண்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட போகிறாரு. இந்த மூவ்மெண்ட்டை பட்டுட்டு ஹேண்ட்ஸை மூவ் பண்ணி விட்டேன். நம்ம ஜங்குக் காண்டாகி டேயை கிரிப்பாக 2 ஹேண்ட்ஸை ஹெட்டுக்கு மேலே லாக் பண்ணபடி பிடிக்கிறாரு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், 1/2 என் கூட இருக்க முடியாதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு நீ தான் லூஸு மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்க, நான் என்ன உன்கிட்ட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் என்னடா சொன்னேன். கீழே அவ்வளோ மெம்பர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பசங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீ என்ன ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்க, வந்துட்டோட என்கிட்ட கேம் ஆடிக்கிட்டு இருக்க. சொன்னா கேளு மண்டல என்னை விட்டு மூவ் ஆன் ஆகு. அதெல்லாம் முடியாது, நான் என்ன திங்க் பண்ணுறேனோ அதை தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவைப்பட்டா இந்த ஃபங்க்ஷன் எண்டாக கூட நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கொஞ்சம் கோவமாகி ஜங்குக்கு நோட் பண்ணா, தெரியுதுல்ல நான் இப்போ உங்ககிட்ட ப்ளே பண்ண போகிறேன், நம்ம 2 பேரும் கொஞ்சம் நேரம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நீ அமைதியாக எப்படி நிற்பியா, 1/2 அவங்க நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட க்ளோஸை வந்து டேயோட ஃபேஸில் நோஸில் லிப்லங்கிற மாரி இஞ்சியாக பிக்கிஸ் பண்ணப்படியே டேயோட ஷார்ட்டுக்கு மேலேயே நம்ம ஜங்குக் அப்படி ரப் பண்ணுறாரு. ஐயோ 6 மந்தாக ப்ளே பண்ண முடியாத மூமெண்ட்டாக 1/2 ப்ளே பண்ண நினைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னா கேளு, ஃபங்க்ஷன் முடிஞ்சதோட நம்ம 2 பேரும் நிறைய டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ நம்மகிட்ட ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் ஜங்குக் அப்படிலாம் இல்லை, நான் திங்க் பண்ணதை கண்டிப்பாக செஞ்சே தருவேனுங்கிற மாதிரி டேயோட லிப்பில் பயங்கரமாக லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே டே வேர் பண்ணியிருக்க ஃபேண்டை ரிமூவ் பண்ணுவாரா. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் அந்த பெட்ரூம் டோரை நாக் பண்ணபடி நம்ம ஜிமினா வெளியே நின்று கத்துறாரு. டேயாங்கு டைம் ஆகிட்டுருக்குடா, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கட்டவும் டக்குன்னு நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு, அப்பா காப்பாற்ற வந்துட்டான்டா, அடான்டா மச்சான் வேணுங்கிறது, சோல் மட்டும்தான் சும்மாவா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரச்சனையில் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு காப்பாற்ற வந்துட்டானுங்கிற மாதிரியும் ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணவே கிட்டலையே ஃபேண்டை வேர் பண்ணிவிட்டு வெளியே போயிடலானுங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் டேயை பேக்கப் பண்ண பிடிச்சிட்டு என்ன அப்படியே தள்ளி விட்டு ஓடுறதுல இருக்கிற, அதான் நான் தான் சொன்னேனே 1/2 நீ என் கூட தான் இருப்பேன்ட்டு. வெளியே ஜிமினா கட்டிகிட்டு இருக்கான்டா, காது கேட்கலையாடா உனக்கு, கேட்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி கேட்கலனுங்கிறத கேட்டுட்டு நம்ம தான் ஐயோ நம்ம ஜங்குக்கிட்ட எப்படி ஃபைட்டாக பண்ண, எப்படிங்க வந்து தப்பிச்சு போவோன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா டோரை நாக் பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தா டேயும் ஜங்குக்கும் உள்ளே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நீ என் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் எங்கேனாலும் போகணும், இல்லைனா விட மாட்டேனுங்கிறதும் 1/2 கழிச்சு எட்டனாலும் பாட்டுக்கலானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு அடம் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கேண்டாகி உனக்கு என்ன திமிருந்தா 6 மந்தாக என்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஏதோ மாஃபியா ஒர்க்குக்கு அதர் கண்ட்ரிக்கு போனேன், இப்போ நம்மளோட ஜோனாவுக்கு பேட்டே ஹவுஸுக்கு வான்னு சொன்னால் என்கிட்ட ப்ளே பண்ணண்டா வந்துட்டேன்னா, அப்போ பேபியோட பேட்டே ஃபங்க்ஷனை விட உனக்கு இந்த பிளேயிங் டேப் ரொம்ப அவசியமா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா என்ன அதுக்கெலாம் இந்த மாதிரி திட்டுற, தெரியுதுல்ல கோவப்பட்டா மட்டும் அதனால பப்பி ஐஸை வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒழுங்கு மாதிரிட்டு என் பேக் சைடாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயாங் இங்கே பாரு ஜங்குக் வெளியே ஜிமினா நாக் பண்ணிகிட்ருக்கான், உள்ளே நீ என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத, எதாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாமா, கண்டிப்பாக பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுவோம். என்னடா பண்ணிகிட்டு இருந்த, உனக்கு தெரியாது மச்சான், உனக்கு தெரியாது, நீ வா பரவ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நல்ல வேலை என்னை காப்பாற்றிட்டடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட செலவும்
காப்பாற்றுனேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணா நம்ம ஜொங்குக்கூட மொட்டை சூட்டு மேலே மட்டும்தான் இருக்குது. என்னடா வந்த உடனே ப்ராப்ளமா? அந்த ப்ராப்ளத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கீழே இறங்கி வந்தா ஜொங்குக்குமே அடைய வீட்டில் கீழே இறங்கி பின்னாடியே சேடா மாட்டி நடக்கிறாரு. ஜொங்குக்கு ஒரு 2 ஸ்டெப் பேக் சைடில் வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி மேக்னெட் ஒன்றோட ஒன்றா ஒட்டின அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டினபடியே நடக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாரும் ஸ்மைல் பண்ணபடி இருந்தால் நம்ம பாய்ஸஸோட பேபிஸுமே டேடு மாமி எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, லவ்லி கப்பிள்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க வேறு செய்கிறாங்க. இந்த மாதிரி கலாய்க்கிற மூமெண்ட்லாம் கேட்குது. ஜொங்கு கொண்டு இப்போ என்ன சொன்னேன், ஒரு 2 ஸ்டெப் பேக் சைடில் நடந்து வர, ஏன்டா என் பின்னாடி பாடி கார்டு மாதிரி ஒட்டிக்கிட்டே வர அப்படிங்கிற மாதிரி திட்டுனாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. கரெக்டாக கேக்கு பக்கத்தில் வந்து எல்லாருமே நம்ம ஜோனாவையும் குக்கிங் நண்டு எடுத்தாவ இந்த மாதிரி தேடுனா ஜோனாவும் குக்கிங் கார்டன் சைடில் வந்து நிற்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் எல்லாத்தையும் மறந்துட்டே நினச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு உனக்கு 11th பர்த்டேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பார்ட்டியா கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி குக்கி ஏதோ நம்ம ஜோனாவுக்கு சைக்கிள்லாம் வாங்கி வச்சுருக்காரு. சைக்கிள் வாங்கி வச்சுருக்க மூமெண்ட்டை போட்டுட்டு ஐயோ நான் கேட்ட மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பார்த்தியா உன் பிரதர் உண்மையில எவ்வளோ லவ்வாக இருக்குன்ட்டு, நான் தான் உனக்கு பேட்டை விஷே பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேட்டை சாங்லாம் பிரதர் எல்லாருக்கும் முன்னாடி பண்ணி முடிச்சிட்டாரு. பேட்டை சாங் பாடி கிளாப் பண்ணி ஜோனாவுக்கு ஏதோ ஸ்வீட்லாம் வச்சுருக்காரு. அடை வர கொடுத்து சைக்கிளை வேறு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் ஜோனா ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப டேஸாக கேட்டுட்டு இருந்த சைக்கிள் குக்கி மூலியமாக கிடச்சிருச்சுன்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருந்தேன். ஜோனாவை தேடி கரெக்டாக மார்க் அந்த பிளேஸில் என்ட்ராக்குறாரு. 2 பேர் இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு உங்களை மாம் டாடு கூப்பிட்டாங்கிற மாரி நேராக ஹவுஸ்குள்ளே கூப்பிட்டுருந்தா ஜோனா ரன் பண்ணபடி வந்த வீக்கிட்டில் ஜொங்குக்கு ஹக் பண்ணபடி டேடு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நானும் என்னோடய பிரின்ஸையை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜோனோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணால் ஹயாங் எனக்காக பேட்டை விஷில் சைக்கிள் தந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேட்டை அன்னைக்கு எனக்கு விஷ் பண்ணி சைக்கிள் கொடுத்துருக்கானுங்கிற மாதிரி சொல்லி ஜோனா ரொம்ப ஹாப்பியானா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம டேடாம் எல்லாத்தையுமே ஜோனாவுக்காக பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டேன். குக்கி டேக்கு முன்னாடி முண்டி சர்ப்ரைஸை உடச்சிட்டாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இதுக்கு தான் என்கிட்ட அவ்வளோ மணி கேட்டியாடா அப்படிங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணால் சிஸ்டர் ஆச்சுல்ல மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் சரி ஓகே எனக்கு உன்னோட பேட்டை இல்லை, கேக்கை கட் பண்ணி பேட்டை ஃபங்க்ஷனை இன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கேக்கையுமே பேட்டை சாங்லாம் பாடி கேக்கை கட் பண்ணுறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸில் குக்கி பக்கத்தில் ஒரு கேர்ள் என்ட்ராகிறா. அந்த கேர்ளோட நேம் வந்து ஜாக்ஸி என்ட்ராகி உன்னோட சிஸ்டரோட பேட்டைக்கு நான் கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கி கூட தான் இந்த கேர்ள் படிக்கிறா. இந்த கேர்ளோட நேம் வந்து ஜாக்ஸி. இந்த மாதிரி நம்ம ஜோனாவுக்கு ஏதோ கிஃப்ட்லாம் வர கொடுக்குறான். அந்த கிஃப்ட்டை அப்படியே நம்ம ஜோனா வாங்கிட்டு டேங்க் பண்ணுறோம். இந்த மாதிரி டேங்க் பண்ணோம். இப்போ எல்லாருமே நம்ம ஜோனாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஜோங்குக்குமே நம்ம ஜோனாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தான். டேயோட ஐஸை ஒரு பர்சன்ட் வந்து ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாங்களா. அந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட் நம்ம கொஞ்சம் ஷாக் ஆகி யாராக இருக்கும், யார் என்ன இப்படி பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நர்வஸ்லேயே அப்படியே நம்ம ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கா. அந்த ஹேண்ட்ஸை ரப் பண்ணபடி ஸ்மைல் பண்ணுறாரு. ஹை ஜெனி நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜெனியோட ஹேண்ட்ஸை அப்படி பிரேக் பண்ணபடி பேக் சைடில் வந்து நிற்கிற ஜெனியை நோட் பண்ணுறாரு. நம்ம ஜெனியுமே ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப நான் பார்க்குறேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக நம்ம டேயை ஹக் பண்ணவும் டேயுமே அவரோட சிஸ்டரை பார்த்த அந்த மூமெண்ட்டில் ஹாப்பியாகி டைட்டாக ஹக் பண்ணபடி இந்த பேட்டை ஃபங்க்ஷனுக்காவது நீ வருவேன்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன், அதே மாரி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியானா லீடாம் எப்படி இருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கவும் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறேன். எப்போ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அதே டாபிக் வச்சு பேசினா உன் சிஸ்டர் என்னை ஏமாட்டுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம ஜெனிடாம் சும்மாவே இருக்க மாட்டியா, தேவையில்லாமல் எடுக்க அவங்ககிட்ட அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கா, சிஸ்டர் இதெல்லாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தான். ஜெனி பக்கத்தில் கரெக்டாக
நம்ம ஜோனா வந்துட்டு ஹாய் ஆண்டி அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஹலோ பிரின்சஸ் எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு பேட்டை இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஏதோ ஜோனாவுக்காக கிஃப்ட்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி கிஃப்ட் கொண்டு வந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜோனா ரொம்ப ஹாப்பியானா இந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு வந்து நாம கூடயும் மின்னு கூட தான் நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக ஜாக்ஸி நம்ம ஜொங்கு குக்கி பக்கத்தில் வந்து நின்றுட்டு குக்கியை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு குக்கி, உனக்கும் ஓவர் இயர்ஸ் பேட்டை ஃபங்க்ஷன் வருது, பட் ஒரு டைம் கூட நீ இந்த மாதிரி பேட்டை ஃபங்க்ஷனை செலப்ரேட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நீ பேட்டை ஃபங்க்ஷனை கொண்டாடுனியா, உன்னோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி எப்போவது கிராண்டாக ஃபங்க்ஷனை ரெடி பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கிற நம்ம குக்கிக்கிட்ட ப்ராப்ளத்தை பண்ணுறா. இந்த மாதிரி பண்ண குக்கி தான் இதில் என்ன இருக்குது, எங்கள் ஹவுஸில் ஜோனாண்டா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட், ஹயாங்க தாண்டி அப்படிங்கிற மாதிரி மின்னு சொல்லவும் நாமடா ஆமாம் குக்கி ஹயாங்கடா முதல்ல ஃபேவரட்டாக இருந்தாலும் இப்போ அந்த பிளேஸுக்கு ஜோனா தான் வந்துருக்கா. ஜோனா மேலே தான் எல்லாருக்குமே லவ், ஜோனா தான் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஏன்னா எங்கள் மாஃபியா ஃபேமிலியில் இது வரைக்கும் ஒரு கேர்ள் பேபி கிடையாது, ஜோனா தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மின்னும் நாம பேசிகிட்டு இருந்தால் நம்ம குக்கி கோபம்லாம் பட்டுக்கிட்டுல. ஏன்னா குக்கி வந்து ஜோனாவோட சிஸ்டர் இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு என்னடா இப்போ அதில் என்னடா ப்ராப்ளம், இந்த மொத்த மாஃபியா ஃபேமிலியிலேயே ஒரு கேர்ள் பேபினா அது என்னோடய சிஸ்டர் தான். யாருமே இந்த பிளேஸில் கேர்ள் பேபி போட் பண்ணலை. இந்த மாஃபியா ஃபேமிலிக்கு நம்பர் 1 கேர்ள் பேபினா அது ஜோனா டானனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி அதை ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டில் திங்க் பண்ணி ஸ்மைல் பண்ணால் ஜாக்ஸி இதை நோட் பண்ணிவிட்டு குக்கி பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு, இல்லை குக்கி நீ இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியாகிறது ஓகேடா, பட் இருந்தாலும் நீயும் உங்கள் மாம் டாடுக்கு பெசல் தானே, நீ ஜோனா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண சொல்ல உன் பேரண்ட்ஸ் 2 பேருமே ஜோனாவுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட்டை மின்னும் நாமும் நோட் பண்ணிட்டு இருந்தா குக்கிடாம் அப்படியே ஸ்மைலை பிரேக் பண்ணிவிட்டு, எடு என்னோடய மாமன் டாடும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம என் ஜோனாவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்கன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீயே பாரு இந்த பிளேஸில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, பட் உன் பேரண்ட்ஸ் 2 பேருமே ஜோனா மேலே ரொம்ப லவ் காட்டுற மாதிரி தெரியுது, நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி குக்கியே திருப்புனா நம்ம டேக்குக்கு 2 பேருமே ஜோனா பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஜோனாவுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்களா அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஜோனா பக்கத்துலேயே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கேர் காட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம குக்கி டாம்டி திரும்பி ஜாக்ஸே பட்டுட்டு இதில் என்ன இருக்குது, இன்றைக்கி அவளுக்கு பேட்டை, அவள் பக்கத்தில் என் மாமன் டாடு இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி குக்கி ஒரு 2 ஸ்டெப் போனால் இவன்கிட்ட என்ன சொன்னாலும் ஒன்றுமே புரியாட்டு பிள்ளைக்கு, நான் என்ன சொல்ல வரேன் இவன் என்ன திங்க் பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காண்டில் டே குக்கி அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி கட்டுனம் கரெக்டாக குக்கிக்கு பக்கத்தில் இருந்த கோபுரம் டக்குன்னு நம்ம ஜாக்ஸியை அட்டாக் பண்ணுற அளவுக்கு செம்ம ஹைட்டாகவே ஒரு மாதிரி ஸ்னேக்ஸ்லாம் எழுந்துக்கும்ல அந்த மாதிரி எழுந்துக்கிட்டு இவ்வளோ ஹைட்டாக கோபுரம் எழுந்து வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக்ஸி பயங்கரமாக கட்டுனம் மின்னும் நாமும் இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆனால் இந்த ஃபேட்டை பம்ப்ஸில் இருக்க எல்லாருமே நம்ம கோபுராவை பார்த்து பயப்படுறாங்க. பயந்து கட்டுனம் குக்கி தான் டக்குன்னு கோபுராவோட நெக் இருக்கும்ல அந்த சைடு ஹெட்டு அட கிரிப்பை பிடிச்சபடி ஜாக்ஸிக்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன நினச்சிட்ருக்க, அவள் என்னோடய ஃப்ரெண்ட் இந்த மாதிரியா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கோபுராவை பாட்டு திட்டுனா, டே நான் உனக்கு ஹயாங்டா என்னடா நினச்சிட்ருக்க, அவள் என்னென்னா அவனை திட்டிக்கிட்டு இருக்கா, நீ என்னென்னா அவளை அட்டாக் பண்ண போனால் ஏன் அட்டாக் பண்ணுறானுங்கிற, நீ முதல்ல விடு நான் அவளை 2 கடியாவது கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் அவளை கொட்டணுங்கிற மாதிரி நம்ம குக்கிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் இங்கே பாரு கோப்ரா, ஏற்கனவே நான் செம்ம கடுப்பில் இருக்கிறேன், நீ கொஞ்சம் மந்த்ஸாகவே நீ ஹவுஸ்லேயே இல்லை, என்னால் யார்கிட்டையுமே ஃபைட் பண்ண முடியல தெரியுமா, டென்ஷனாக இருந்துச்சு. ப்ராப்ளம் என்னன்னு வச்சுக்கோங்க, இதே பிளேஸில் நான் உன்னை பனிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபுராவை ஹேண்ட்ஸில் கிரிப்பு பிடிச்சபடியே நம்ம குக்கி நேராக டேக்குக்கப்பட்டபடி வருவாரா அந்த மாதிரி வேண்டா. ஐயோ இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி செம்ம ஷாக்கில் நோட் பண்ணேன். பயப்படாதீங்க சிஸ்டர், அது எங்களோட பெட்டு மாதிரி தான், ஆனால் பட் ஜொங்குக்கும் டேக்கும் அதாவது என் மாம் டாடுக்கும் குக்கிக்கும் ஜோனாவுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பரில் ஒரு பர்சன்ட் கோப்ரா குக்கியோட ஹயாங் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் ஸ்னேக்கு ஹயாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்ஸி ரொம்ப டவுட்டில் நோட் பண்ணிவிட்டு டக்குனு அங்கேருந்து எழுந்து நேராக ஹவுஸு கிளம்பலாம் அந்த மாதிரி கிளம்புனா இப்போ ஜாக்ஸி சைடை தான் கட்டுட்டு ஜாக்ஸி கரெக்டாக ஹவுஸ்குள்ளே என்றானா ஜாக்ஸியோட மாம்டா என்ன
போன ஒர்க் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த பிளேஸில் நான் குக்கி கிட்ட ப்ராப்ளம் பண்ணலாம், குக்கி அவங்க பேரண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுவான்டான்னு திங்க் பண்ணேன். பட் குக்கிக்கு நான் என்ன சொன்னாலும் குக்கி அதை நம்ப மாட்டாங்கிறான். அவன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை புள்ளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத ஜாக்ஸி, கூடிய சீக்கிரமே அந்த குக்கி அவங்க பேரண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுவான், பண்ணதான் வைக்க போகிறோம். அந்த டே என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸியோட மாம் கரெக்டாக நம்ம ஜாக்ஸியை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால், ஓகே மாம் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி நேராக ரூமுக்கு போனால், இப்போ நம்ம டேக்குக்கு சைடு தான் காட்டுது.